Okay, very good morning, all of you. இந்த சவுண்ட் இருக்கா கிளியரா இருக்கான்ற கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. Any hand raise? So, right. Okay, thank you. So, இன்றைக்கு நாங்கள் முக்கியமான ஒரு கொஷனை பார்க்க போறோம். என்னடா இந்த கொஷின் இல்லாம எந்த ஒரு ஓலவல் பேப்பரும் இல்லை. அதாவது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். அது சொல்ற க்ளோஸ் பேசேஜ்னு சொல்லி. சரியா? க்ளோஸ் பேசேஜ்ன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். சரியா? டிஃபிகல்ட்டாகவே அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் மற்றபடி ஒன்றும் அது டிஃபிகல்ட் சொல்கிற அளவுக்கு இல்லை. என்ன டிஃபிகல்ட்னா எல்லா கம்பிட்டன்சிஸும் அதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதான் டிஃபிகல்ட். சரிதானே? என்ன இருக்குது இந்த விஷயம், என்ன மாதிரி இருக்குன்ற விஷயத்த நாங்கள் சில டெக்னிக்ஸை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனு கூட ஆக அதை விட பாஸ் பேப்பரில் வந்த கொஷின்ஸ் எல்லாம் செய்து பார்க்க போகிறோம். 2011 இருந்து அப் டு 2023 வரைக்கும் உள்ள க்ளோஸ் பேசேஜை நாங்கள் செய்வோம். பாஸ் பேப்பர் செய்ய எல்லாம் அதை நாங்கள் படிக்கொண்டு போனாங்க. சரிதானே? அதை செய்யாமல் விட்டு விட்டு போனாங்களே வேண்டாம். தனியை பார்க்கணும், தனியை பார்த்தா தான் அது விளங்கும்ன்றதுக்காக. கூடுதலாக இந்த க்ளோஸ் பேசேஜ் என்ற கேள்வி வந்து 14 பிளாங்க்ஸை கொண்டிருக்கும். ரைட், 14 பிளாங்க்ஸ். 14 பிளாங்க்ஸுக்கு உரிய ஐடியாஸை, அந்த ஆன்சர்ஸை அவனே தருவான். நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் யோசிச்சு கொண்டு போக தேவையில்லை, அவனே தருவான். ஒரே கன்செப்டாக இருக்கும். சரியான ஒரு பர்சனை பற்றி இருக்கலாம், அல்லது பிளேஸை பற்றி இருக்கலாம். அப்படிதான் இருக்கிறது கூடுதலாக. தோமஸ் அல்வா எடிசனை பற்றி எல்லாம் வந்திருக்கு. மற்றது இதை பற்றி டைனோசர்ஸை பற்றி வந்திருக்கு, டால்ஃபின்ஸை பற்றி வந்திருக்கு, அதே மாதிரி பேர்ட்ஸை பற்றி வந்திருக்கு. ஸோ ஜூவில் இருக்கிற அனிமல்ஸை பற்றி வந்திருக்கு, ஸ்டூடெண்ட்ஸை பற்றி வந்திருக்கு. சரிதானே? அப்படி ஒரே கன்செப்ட் தான் வரும். ஃபில் இந்த பிளாங்க்ஸில் வர மாதிரி வேறு வேறு கன்செப்டுகள் இங்கே இருக்காது. ஒரே கன்செப்ட், அது ஒரு ஈஸியே இங்கே காட்டும். அதே மாதிரி ஒரே டென்ஸ்லாம் வரும். சரிதானே? ஒருக்கா பாஸ்ட் டென்ஸும், ஒருக்கா ப்ரெசன்ட் டென்ஸும், ஒருக்கா பெர்ஃபெக்ட் டென்ஸும் அப்படி வராது. கண்டினியூஸ் டென்ஸ் ஒருக்கா அப்படி வராது. ஒன்றில் ப்ரெசண்ட்டில் வரலாம், ஒன்றில் பாஸ்டில் வரலாம். சரி, கூடுதலாக பாஸ்டில் தான் நாங்கள் இப்படியான கேள்வியை எதிர்கொள்கிறோம் நாங்கள். அப்போ அதையும் ஒருக்கா நான் பார்க்கலாம். ஓகே, ரைட். அப்போ 1 by 1 இந்த ஸ்லைட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லி கொண்டு போக போகிறேன். தயவுசெய்து நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிங்கன்னா பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி இப்போ ஓ லெவல் எழுதுகிற ஆக்கள் ஏன்னா 10ஆம் ஆண்டுக்காரங்க நாங்கள் திரும்ப திரும்ப இதை பற்றி கதைக்க போகிறோம். அதுக்காக அவையில் பார்த்தோன்றிருக்கணும்னு சொல்ல வரையில் அவையிலும் அதை நோட் பண்ணால் தான் விளங்கக்கூடியமாக இருக்கும். ஆல்ரைட். ஸோ மேலே இதுக்குன்னு கொஞ்சம் டிப்ஸுகள் இருக்குது. இந்த கொஷனை செய்கிறதுக்கான டிப்ஸ். சரி, ஆஸ் யூஷுவல் எல்லா டீச்சர்ஸும் இதை விளங்கப்படுத்தி இருப்பினா நாங்கள் என்ன செய்திருப்போம்னா அது கஷ்டம்ன்ற ஒரு பார்வைன்னு இதை இந்த கேள்வியை பார்த்து கொண்டு இருப்பான். இந்த கேள்வியை நீங்கள் அட்டென்ட் பண்ணாமல் மூவ் பண்ண இயலாது. என்ன கட்டாய கேள்வி. சரி, முதலாவது நாங்கள் இங்கே ஸ்லைடில் போட்டிருக்கோம் டிப்ஸ் ஃபார் க்ளோஸ் பேசேஜ் கொஷின்ஸ் இன் ஜிசிஓ லெவல் எக்ஸாம். ஜிசிஓஎல் எக்ஸாமில் இருக்கிற இந்த க்ளோஸ் பேசேஜ் கொஷின் இந்த 7 மார்க்ஸுக்கு நாங்கள் எத்தனை மார்க்ஸ் எடுக்க போகிறோம் என்றதுக்குரிய டிப்ஸை தான் வந்துடும். உண்மையில இது என்ன கண்டெக்ஸ்ட், மாஸ்டரிங் கண்டெக்ஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஒகேபுலரி, சரியா, ஒகேபுலரி இங்கே தெரிஞ்சிருக்கலாம். அந்த கிராமர் அவ்வளோ விஷயம் இருக்கும். கொஞ்சம் ஸ்டாண்டர்டானவன் என்ன செய்வான்டா இந்த ஒகேபுலரி தெரிஞ்ச ஆக்கள், அதாவது மீனிங் தெரிஞ்ச ஆக்கள் வந்து ஈஸியாக இதை செய்து கொண்டு போவான். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றவைக்கு கொஞ்சம் டிப்ஸுகள் தேவைப்படுது, அதை பார்ப்போம் என்னன்ட்டு. ஓகே, தென்
இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் நான். What are the close passage questions? அடுத்த importance இந்த OL exam. அது skills tested என்னென்ன ஸ்கில்ஸ் அதுகளை இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு ரெண்டாம் விஷயத்தை பார்ப்போம். அதில் க்ளோஸ் பேசேஜ் டெஸ்ட்ண்டா க்ளோஸ் பேசேஜ் கொஷின்ஸ்ண்டா என்ன? உண்மையில பிள்ளைகள் இது எங்களுக்கு வரக்கூடியது எத்தனையாவது கேள்வி என்ன அங்கே எழுதணும், அதுதான் க்ளோஸ் பேசேஜ் கொஷின் என்னன்றது. டெஸ்ட் டெஸ்ட் 11 இது வந்து டெஸ்ட் 11. சரியா, டெஸ்ட் 11 கூடுதலாக வர்றது. சில நேரங்களில் இது வந்து 13 வந்திருக்கு. சரியா, 13 வாரது சில நேரங்களில் சம்டைம்ஸ். ஆனால் கூடுதலாக எல்லாரும் இது டெஸ்ட் 11 டெஸ்ட் 11 சொல்லி கொண்டிருப்போம். ஏன்னா டெஸ்ட் 11 கூட வந்திருக்கு, 12 கூட வந்திருக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களை மட்டும். ஓகே ரைட். இம்பார்ட்டன்ஸ் இன் O level exam என்ன இம்பார்ட்டன்ஸ்னா இது இஸ் கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரி இது வந்து கட்டாயம் நீங்கள் செய்ய வேணும். 7 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. 7 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது க்ளோஸ் ஆகிருக்கும், ஆக்டிவிட்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். சரி, ஏன் சட்டி போட்டுருக்குறீங்களா அப்படின்னா அது அப்போ அதுக்குரிய இது வந்து சட்டி தானே, சிஎல் எஸ்சி இல்லை, க்ளோஸ் இல்லை. உண்மையாக க்ளோஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லி முந்தி எங்களுக்கு படிப்பிக்கிற இங்கிலீஷ் சொல்லுவார். அப்படித்தான், ஏன்னா கொஞ்சம் மார்க்ஸ்கள் அள்ளி கொண்டு போயிடும். பிள்ளைகள் நார்மலாக ஒரு ஏ எடுக்கிற பிள்ளை வந்து 7க்கு 5 மார்க்ஸ் எடுத்தால் காணுமா? 7க்கு 7ன்றது வந்து எங்களோட இலக்காக இருக்க வேணும் கட்டாயம். 7க்கு 7 7 out of 7. ஆனால் 7க்கு 5 எடுத்தீங்கன்னா வெற்றி. நார்மலாக வர இப்போ நடக்க போகிற எக்ஸாம்களில் வந்து 7க்கு 5 வந்ததுன்னா ஓகே. 4.5 5 அந்த லெவலில் வச்சிருக்க வேணும். ஆக 2 3 1 எடுக்கிற ஆக்களுக்கெல்லாம் இந்த லெசன் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். அது இது கட்டாயம் என்ன செய்யணும்னா இந்த கேள்வியை செய்யறதுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கொண்டு இருக்கணும். ஒன்று கம்ப்ரிஹென்ஷன் செய்யல. கம்ப்ரிஹென்ஷன் தான் கிரகிக்கிறது. சரியா, தேவையானாக்கள் மீனிங்கையும் வழி வைங்க. கம்ப்ரிஹென்ஷன் கிரகிக்கிற தன்மை இருக்க வேணும். அதாவது கொஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அண்டர்ஸ்டாண்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் 7ம் டெஸ்ட் 15ம் அப்படி கம்ப்ரிஹென்ஷன் கொஷின் வாரது. ஒரு பேராகிராஃபை தந்துட்டு அதை கம்ப்ரிஹெண்ட் பண்ணி கீழே இருக்கிற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறோம் நாங்கள். அது ஒரு விஷயம். மற்றது அதான் கம்ப்ரிஹென்ஷன். இங்கே நாங்கள் செய்ய வேண்டிய ஸ்கில்ஸுக்கு இதுவும் வருது. அந்த ஸ்கில்ஸ் இருந்தால் தான் இந்த கொஷனை நாங்கள் செய்யலாம். அது கம்ப்ரிஹென்ஷன் டைப். அடுத்தது vocabulary. நார்மலாக எங்களுக்கு நாங்கள் we have lack of vocabulary. ஏன்னா எங்களுக்கு இந்த vocabulary என்ற விஷயம் வந்து கொஞ்சம் லேக் தான். ஏனெண்டா நாங்கள் அந்த வாசிக்கிற குறைவு, அதை மாதிரி லிசன் பண்ணுற குறைவு, இங்கிலீஷை நாங்கள் ஒன்றும் பெருசாக கேவன்றையில். அதால் எங்களுக்கு அந்த vocabulary பவர் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். isn't it? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் மைனூட்டாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சரியா, vocabulary அதாவது மீனிங் தொடர்பான விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணும் இங்கே. ரைட், மீனிங்கும் தெரியாட்டிக்கு கிராமர் எங்களுக்கு தெரிய வேணும் கட்டாயம். அதாவது வேர்ட் கிளாஸஸ் தொடர்பான விஷயம் இருக்க வேணும். அதே நேரத்தில் முக்கியமாக அந்த டென்சஸ் தொடர்பான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்படியான இதுகளை நீங்கள் மைண்டில் வச்சிருக்கிறது. சரிதானே? அப்போ அதுகளை நோட் பண்ணி வைங்கோ. அதாவது கிரகிக்கிறது கம்ப்ரிஹென்ஷன், மற்றது vocabulary மீனிங், அடுத்தது கிராமர். சரியா, கிராமர் தொடர்பான விஷயங்கள், டென்சஸ், வேர்ட் கிளாஸஸ், அப்படியான முக்கியமான விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சிருக்க வேணும். ஆல்ரைட், இது பேசிக்காக எங்களோட கொஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஐடியா. சரியா, ரைட். எப்படி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இந்த கொஷனை செய்கிறேன்னு பார்ப்போம் அடுத்த ஸ்லைடு. ஓகே.
பாருங்க இங்க முக்கியம். Right. முதலாவது டிப். சரியா, முதலாவது டிப் என்ன செய்யுது? சரியா, முதலாவது டிப்பை பார்த்தோம்னா ஒன்று, read the passage carefully. சரியா, வாசிக்க வேணும். You can take 20 minutes for this question. நார்மலா நீங்கள் 20 நிமிஷம் எடுக்கலாம் இந்த கேள்வி. கணக்கு இது மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் எடுக்கலாமா? சரியா, மேக்ஸிமம் 20 மினிட்ஸை வந்து நீங்கள் எடுக்கக்கூடியமா இருக்கும். சரியா, 20 மினிட்ஸை நீங்கள் எடுக்கலாம். 15 நிமிஷம் உங்களுக்கு காணும் இந்த கேள்வியை கம்ப்ளீட் பண்ணுறது. 20 நிமிஷம்ன்றது நான் சொல்றது மேக்ஸிமம் டைமிங்க. மேக்ஸிமம் டைமிங் 20 நிமிஷம். வாசிக்க வேணும் கேர்ஃபுல்லா. அதில் நான் இன்னும் டீப்பாக சொல்கிறேன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் செய்ய வேணும். சும்மா வித்தவுட் நாலேஜை கேதர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ரீடிங் செய்வேன். ஃபர்ஸ்ட் ரீடிங் செய்து போட்டு அடுத்த விஷயம் என்ன செய்வோம்னா வேர்ட் கிளாஸஸ் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி அதான் அண்டர்ஸ்டாண்ட் ஓவரால் கண்டெக்ஸ்ட் பிஃபோர் ஃபில்லிங் பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ரீடிங் செய்து போட்டு அடுத்த ரீடிங்குக்கு முதல்ல என்ன செய்யணும்னா வேர்ட் கிளாஸஸை ஃபைன் பண்ணணும். வேர்ட் கிளாஸஸை ஃபைன் பண்ணுறது. சரியா, வேர்ட் கிளாஸஸை ஃபைன் பண்ணி போட்டு ஃபைண்டிங் வேர்ட் கிளாஸஸ் அது ஓகேன்னு அடுத்த என்ன செய்யணும்டா என்ன டென்ஸில் இருக்குது, மற்றது அதில் ஐடியா என்ன, சரியா, என்ன ஐடியா மெயின் ஐடியாவை எடுக்கிறது. சரியா, அதுதான் அந்த ஸ்கிம்மிங்ன்றது. அதுதான் ஸ்கிம்மிங்னா அந்த பேராகிராஃபை வாசிச்சு ஓகே இது தோமஸ் அல்வா எடிசனை பற்றி தான் இருக்கு, இது வந்து க்ளவுட்ஸை பற்றி தான் இருக்கு, இது வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸை பற்றி தான் இருக்குது, அதாவது ஜூவோ ஃபாரஸ்டோ அல்லது டூரிஸ்ட் பிளேஸோ ஏதோ ஒன்று, அல்லது டைனோசர்ஸை பற்றியோ டொல்ஃபினை பற்றியோ அல்லது ஒலிம்பிக் கேம்ஸை பற்றியோ அப்படிதான் இருக்கு. சரியா, அப்படி ஏதாவது ஒரு கன்செப்டுக்குள்ள வரோம். அதுதான் அந்த ஸ்கீம் ஃபார் த மெயின் ஐடியான்றது. அதுதான் சரியா, ஏதாவது ஒரு கன்செப்ட் தான் இருக்கும். வேற வேற கன்செப்டை வந்து குழப்ப மாட்டாங்க உங்களுக்கு. சரி, அதை ஞாபகத்தில் வச்சிருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் நாங்கள் என்ன செய்யலாம்னா நார்மலாக வாசிச்சுட்டு அதில் மெயின் ஐடியாவை எடுத்துட்டு அதுக்குள்ள ஓவரால் கன்டெக்ஸ்டில் இருக்கிற அந்த பிளாங்கை ஃபில் பண்ணிக்கு நாங்கள் என்னென்ன கன்சிடர் பண்ணோம்னா இதைத்தான் வேர்ட் கிளாஸஸை ஃபைன் பண்ணி இந்த மெயின் ஐடியாவை டென்சஸையும் ஃபைன் பண்ணிடலாம். இதுதான் இந்த மெயின் ஐடியான்றது டென்சஸ் தான். ஒரே டென்ஸ்லாம் நம்ம இருக்கும் எல்லாமே. சரியா, எல்லாமே ஒரே டென்ஸ்லாம் இருக்கப்போ நீங்கள் செய்த கேள்விகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சரியா, இதுகள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. முக்கியமான விஷயம் இதை செய்வோம். நாங்கள் ஒரு கொஷின் செய்யல அதை செய்வோம். சரி, இப்போ செய்யத்தானே போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் செய்து காட்ட போகிறோம் எப்படி செய்யுது. ஓகே, ரைட். ஸோ அடுத்த ஸ்லைட்டுக்கு நாங்கள் வந்தோம்னா இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அனலைஸ் பிளாங்க். டிப் டூவில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அனலைஸ் பண்ண போகிறோம். பிளாங்கை அனலைஸ் பண்ணுறது. பிளாங்கை அனலைஸ் பண்ணுறோன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒப்சர்வ் சரௌண்டிங் வேர்ட்ஸ். சரியா, சரௌண்டிங் வேர்ட்ஸ் ஒப்சர்வ் பண்ணுறது. சரிதானே, எப்படி சரௌண்டிங் வேர்ட்ஸை ஒப்சர்வ் பண்ணுறதுண்டா பிளாங்குக்கு முன்னால் ஆர்டிக்கல் இருக்கா அல்லது ஃபுல் ஸ்டெப் இருக்குதா, அப்போ முன்னுக்கு ஏதாவது அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குதா, நவுன்ஸ் இருக்குதா, அல்லது வி ஹாவ் டு ஸ்டார்ட் த சென்டென்ஸா, அந்த மாதிரியான சில ஐடென்டிஃபிகேஷனை நாங்கள் செய்வோம். சரியா, அந்த அவன் டிப் டூவில் நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஐடென்டிஃபை த ரெக்வயர்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச். அதான் அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், நாங்கள் வேர்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். சரிதானே, அப்போ அங்கே தரப்பட்டிருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு தனியே விடைகள், அவன் விடைகள் தந்திருப்பான். அந்த விடைகளுக்குரிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும் இல்லை, உங்களோட கொஷின்ஸில் இருக்கிற அந்த சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கிற அந்த வேர்ட் கிளாஸஸையும் நீங்கள் ஃபைன் பண்ணுறது முக்கியமானது என்றது சொல்லுவாங்க.
இது முதலாவது ஸ்கிம் பண்ணின பிறகு அதை வந்து அதுக்குரிய மெயின் ஐடியாவை எடுத்த பிறகு இந்த பிளாங்குக்கு முன்னாலையும் பின்னாலையும் இருக்கிற வேர்ட் கிளாஸஸையும் ஃபைன் பண்ணி ஆன்சர்ஸில் வேர்ட் கிளாஸஸையும் ஃபைன் பண்ணணும். அது அடுத்த கட்டமாக இருக்கும். அது டிப் 2 இருக்குது. அனலைஸ் த பிளாங்க். ஓகே, பிளாங்கை நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஓகே, அடுத்த பாபம் என்ன செய்யறாங்க? யூஸ் context clues. Look for logical hints in nearby sentence. ரைட், இது நான் கேள்வி செய்யதான் சொல்லுவேன். ஒரே மாதிரியான கேள்விகள், ஒரே மாதிரியான வசனங்களை we can find in the question. சரி, நாங்கள் ஒரே மாதிரியான சென்டென்ஸ் அங்கே ஃபைன் பண்ணக்கூடியமா இருக்கு. சரி, நான் இப்போ சொல்லுவேன், உங்களுக்கு கொஷின் செய்ய சொல்லுவேன். ஒரே மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கும். அதே வேர்பை போட்டிருப்பான், அதே வேர்பை கீழே கேட்பான். சரி, அதே சேம் கைண்ட் ஆஃப் வேர்பை கேட்பான். அது ஃபாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை மேலே ஃபில் பண்ணி இருந்தான்னு சொல்லி சொன்னால் அதே மாதிரியான சென்டென்ஸ் கீழே இருக்கும். அதுக்குரிய விடையும் மேலே தரப்பட்டிருக்கும். நீங்கள் அதை கொண்டு வந்து எழுதக்கூடியமா இருக்கு. The keywords like because, however, but help understand relationships. பாத்தீங்களா, இந்த எண்டுக்கு முன்னாலையும் அல்லது பட்டுக்கு முன்னாலையும் ஹவெவருக்கு முன்னாலையும் இருக்கிற அதே விஷயம்தான் ஹவெவருக்கு பின்னாலையும் எண்டுக்கு பின்னாலையும் பட்டுக்கு முன்னாலையும் பின்னாலையும் வரப்போகுது. அதே இதில் பிகாஸ் ஒரு விஷயம் போட்டோம்னா அதுக்கு ரீசனை போட போகிறோம். ரைட், அப்போ அந்த விஷயங்களை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியமா இருக்கும். இதை நோட் பண்ணுங்க வேக வேகமாக. நான் சொல்கிற விஷயத்தை காதில் கேட்டுக்கொண்டு இதில் நோட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களை எக்காலத்துலேயும் க்ளோஸ் பேசேஜில் மார்க்ஸ் குறையாது. சரி, நான் வடிவா யோசிச்சு செய்யக்கூடியமா இருக்கும். அப்போ கீவேர்ட்ஸ் லைக் பிகாஸ், ஹவெவர், அண்ட், பட் என்ன செய்யும்னா ஹெல்ப் அண்டர்ஸ்டாண்டிங் த ரிலேஷன்ஷிப்ஸ். சரி, அது வந்து ரிலேஷன்ஷிப்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியமா இருக்கும். அப்போ இது வெரி இம்பார்ட்டன்ட். மற்றது முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கேன்டா அந்த லாஜிக்கல் ஹிண்ட்ஸ். அதான் அந்த இது வரும் என்றதை எங்களுக்கு நார்மலாக தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சென்டென்ஸை வச்சுக்கொண்டே நாங்கள் என்ன செய்வோம்னா அடுத்த விடைக்குரிய அந்த சென்டென்ஸுக்குரிய விடையை நாங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். அடுத்த விஷயம் எக்ஸ்பேண்ட் vocabulary. இது கொஞ்சம் என்ன நாலேஜ் உள்ளவனுக்கு தான் இது வந்து இதை வந்து ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஆக நார்மலாக நாங்கள் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் தான் இதுக்கு இந்த கேள்வி எடுத்து கொண்டிருக்கிறோம்ன்ற ஆகிறது கொஞ்சம் இந்த டிப் வந்து கஷ்டமான டிப் தான். நார்மலாக ஒரு 3-4 மார்க்ஸ் வருது சார். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குன்னா அவைகளுக்கு இது யூஸ்ஃபுல் இந்த vocabulary. நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னா we learned some synonyms and antonyms and word families வந்து நாங்கள் எங்கள் கிரேட் 7ல இருந்தே படிச்சு கொண்டு வரோம். சரிதானே? அப்போ சினனிம்ஸ் ஆண்டனிம்ஸ்ன்றது வந்து ஒத்த சொல் எதிர் சொல் அது எல்லாம் அதுகளை ஃபைன் பண்ணணும். அதுகளை லேர்ன் பண்ணி வச்சுருந்தோம்டா நாங்கள் அதே மாதிரியான சினனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து வாரது. சரி, இதில் வரும். சரி, அப்போ நாங்கள் அதை ஃபைன் பண்ணி அதை கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு டிப். சரிதானே? கொஞ்சம் டேலண்டட் ஆன கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவனுக்கு தான் இந்த டிப் வந்து ஓகேயா இருக்கு. அப்போ அடுத்த ஃபெமிலியரைஸ் யுவர் செல்ஃப். கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிற ஃபெமிலியரைஸ்னா கொஞ்சம் ஏற்கனவே தெரிஞ்ச வேர்ட்ஸுகள் அதுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸுகளை கூட நீங்கள் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட். சரியா, ஸ்டாண்டர்டாக நாங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கு தான் அந்த இடியம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கணும். கொஞ்சம் ஓகே செய்யக்கூடிய ஆக்கள் இருக்கணும் தானே. அவையில் வந்து யூ கேன் familiarize yourself with idioms and phrasal verbs. ரைட், அது கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் பண்ணிவிட்டோம்னா சரி. ஆல்ரைட், ஸோ அடுத்த விஷயம் எலிமினேட் ராங் சாய்ஸஸ். நாங்கள் எம்சிக்யூ அதை செய்ய ஃபாலோ பண்ணுற அந்த டெக்னிக் தான். சரியா, எலிமினேட்ன்னு சொல்கிறது வந்து ஸ்கிப் பண்ணுறது. வேற என்ன சொல்கிறது, வேற வந்து நிப்பாட்டி விடுறது. ஓகே, வேணாம், அது வேணாம். இந்த எலிமினேஷன் அதுதான். ரிமூவ் கிராமட்டிக்கலி இன்கரெக்ட் ஓ இல்லாஜிக்கல் ஆப்ஷன்ஸ். இது வந்து கிராமட்டிக்கலி சரி
கிராமட்டிக்கல் இப்போ வேற அது கொஞ்சம் கிராமர் தெரிஞ்சவனுக்கு தான் அது தெரியணும் இல்லை நார்மலா சப்ஜெக்டோட ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற ஒரு பேராகிராஃப்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் சிங்கிளோட இருந்தால் நாங்கள் வேர்போட எஸ்ஹெச் இருக்கணும் இஎஸ்ஹெச் இருக்கணும் அப்படியான சில விஷயங்கள் இருக்குதான் ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன ஐடியாக்களை வச்சுக்கொண்டு அது இன்கரெக்ட் அது இல்லாஜிக்கல்ண்டா நீங்கள் என்ன செய்யணும் அதை வந்து கேர் பண்ணக்கூடாது அதை இக்னோர் பண்ணி விட்டுறணும் சரிதானே ரைட் தென் நெரோ டவுன் த சாய்ஸஸ் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்குறது நெரோ டவுன் பண்ணுறது அந்த விருப்பங்கள் அந்த சாய்ஸஸ் அந்த இதை ஐ மீன் அந்த ஆன்சர்ஸ் என்ன செய்கிறேன்டா நாங்கள் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணி விடுறது சரிதானே ரைட் அது எல்லாமே நாங்கள் ப்ராக்டிஸில் வாக்கைகளே டபுள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குமா ரைட் இப்போ பார்ப்போம் அடுத்தது சால்வ் பாஸ் பேப்பர்ஸ் இனி ப்ராக்டிஸுக்கு வரோம் ப்ராக்டிஸ் ரெகுலர்லி என்றது அடுத்த டிப்ஸ் நாங்கள் இதை செய்கிறதே இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு க்ளோஸ் பேஸே செய்கிறேன் ஆன்சர் ஆனால் எனக்கு 2 மார்க்ஸ் தான் வருதுண்டா நிச்சயமாக நான் அதை பற்றி யோசிப்பேன் இது இருந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு க்ளோஸ் மெசேஜ் செய்கிறது சில பேர் க்ளோஸ் மெசேஜ் வராது சார் எனக்கு அது ஒரு சொல்லுங்கோண்டே இருப்பாங்க ஆனால் அதுக்கு இறங்கி பார்க்க மாட்டாங்க ஒரு நாளும் அதை பற்றி யோசிக்கவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க ஸோ கொஞ்சம் இனி வரும் காலங்களில் கூட ஒரு 70 நாள் 75 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு இனி வரும் காலங்கள்லையும் நீங்கள் இந்த க்ளோஸ் மெசேஜை செய்து பார்க்காட்டிக்கு பிரயோசனம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு க்ளோஸ் மெசேஜ் செய்யுங்க வேணுமெண்டா கேள்வி ஒவ்வொரு நாளும் ஒரு க்ளோஸ் மெசேஜ் எனக்கு அனுப்புங்க சார் யாராவது எந்த ஒரு மாணவன் கேட்டாலும் நான் உடனே அனுப்புவேன் என்னோட எப்படியும் ஒரு 500 600 க்ளோஸ் மெசேஜ் இருக்கு சரியா அப்போ நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் செய்யணும் ப்ராக்டிஸ் ரெகுலர்லி பாஸ் பேப்பரில் இருக்கிறத முதல் செய்யுங்க அதான் இப்போ அடிச்சு போட்டு கிடக்கு அதில் சரியா பாஸ் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் அதில் கலெக்ட் பண்ணி விஷயம் தான் அதில் இருக்கு அதையாவது செய்யுங்க பிறகு மாடலுக்குள்ள வருவோம் பிரச்சனை இல்லை ரைட் அடுத்தது யூஸ் ஆன்லைன் ரிசோர்சஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் அடிஷனல் எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனுக்கு போய் தேட தேவையில்லை நான் இருக்கிறேன் தானே நான் அனுப்புவேன் முழுக்க சரியா உங்களுக்கு சூட்டபிளான ஈஸியாக செய்யக்கூடிய க்ளோஸ் மெசேஜஸ் உங்களுக்கு அனுப்புவேன் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுக்கு தனியாக க்ளோஸ் மெசேஜுக்கு மட்டும் இல்லைன்னு உங்களுக்கு வடிவாக தெரியும் நாங்கள் வேறு பேப்பர்ஸும் செய்யணும் அது ஜூம் கிளாஸ் செய்கிறதும் ஒரு ப்ராக்டிஸ் தான் ஜூம் கிளாஸ் வீடியோ வந்து இருக்கிறதும் கேட்குறதும் ஒரு ப்ராக்டிஸ் தான் ஓகே ரைட் அடுத்த கன்க்ளூஷன் என்ன சொல்லப்பட்டுங்க ரீகேப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கன்டெக்ஸ்ட் கிராமர் அண்ட் vocabulary இது ஃபைனலாக நாங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண பிறகு என்ன செய்கிறேன்டா இதை வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அதான் ரீகேப் பண்ணுறோம் அடுத்த என்கரேஜ்மெண்ட் டு ப்ராக்டிஸ் டு ஸ்டே கான்ஃபிடென்ட் பயப்பட தேவையில்லை ஐயோ இது ஒன்றுமே எனக்கு தெரியாதுன்னு பயப்பட தேவையில்லை ரைட் இவ்வளோதான் விஷயம் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கேர்லிக்கில் போக போகிறோம் 1 by 1 கேர்லியை ஒரு கஷ்டம் பார்க்க போகிறோம் ரைட் I'm going to share the file now. Right. Okay. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு இதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறேன் அதாவது இந்த கொஷின்ஸ் சரியா நாங்கள் 2011 இருந்து அந்த கொஷின்ஸ் செய்வோம் உண்டு இது முதல்ல இருக்கா நாங்கள் அந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் செய்த ஒரு பேப்பர் ஒன்று நாங்கள் அனுப்பியிருக்கிறேன் கலெக்ஷன் நாங்கள் நாங்கள் வளமையாக கலெக்ஷன் செய்கிறாங்க இல்லை ஒவ்வொரு பாஸ் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸையும் செய்கிறாங்க அதே மாதிரியான ஒரு விளக்கம் தான் நீங்கள் உங்களோட இதையும் ஓப்பன் பண்ணி வைக்கலாம் இல்லை இந்த ஸ்க்ரீனை பார்க்கலாம் ஓகே இவ்வளோ டிப்ஸும் ஞாபகம் இருக்கு நான் இதை டிப்ஸை வந்து இந்த ப்ரெசன்டேஷனை நான் உங்களுக்கு குரூப்புகள்லையும் போட்டு விட்றேன் சரிதானே நீங்கள் அதையும் ஃபோன்லேயே வச்சுருக்காம அல்லது லேப்டாப்லேயே வச்சுருக்காம காப்பியில் எழுதி எந்த நேரம் நாங்கள் கொஷின் செய்யல பார்க்கக்கூடிய மாதிரியான விஷயத்தை நீங்கள் செய்து வச்சிருக்க வேணும் ஓகே ரைட் இதில் முதலாவது கேள்வியை பார்த்த வேண்டாம் பார்த்தேன் நான் ஷேர் பண்ணுறேன் போயிட்டு ஓகே நைஸ் கொஷின் முதலாவது கேள்வியை பார்த்த வேண்டாம் ஓகே யா கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டு அவங்களுக்கு தெரியும் பாருங்க
இங்க வேறுங்க இதுல இந்த கேள்வி வடிவா ஒருக்கா வாசிங்க முதலாவது வந்து நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் வந்து ஒருக்கா வாசிங்க பிள்ளைகள் இந்த கேள்வி ஒருக்கா வாசிங்க 2011 வந்த டெஸ்ட் லெவன் நம்ம இது 2011 வந்த டெஸ்ட் லெவன் சரி முழுமையா கேள்வியை விசுவலா விட்டுருக்கேன் பாருங்க இது I am going to give you some time to read the question வடிவா வாசிங்க ரைட் வாசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் வடிவா நீட்டாக வாசிக்கணும் சரிதானே ரைட் இப்போ நான் உங்களுக்கு வாசிச்சு காட்ட போகிறேன் இந்த கொஷனு ஃபர்ஸ்ட் ரீடிங் fill in the blanks using the words given சரியா இதில் தந்திருக்கிற வேர்ட்ஸை பார்ப்போம் டூ தந்திருக்கு அண்ட் தந்திருக்கு ஃபோர் தந்திருக்கு ஒன் தந்திருக்கு சீட்டட் தந்திருக்கு தேங்க்ட் தந்திருக்கு லுக்ட் தந்திருக்கு இன் தந்திருக்கு ஆஸ்ட் மீ ஆஃப் சி ஸ்டாப் பாசிபிளி இவ்வளோ விஷயம் தந்திருக்கு வாசிப்போம் நார்மலா ஒன் மார்னிங் while I was traveling to office by train something interesting happened. I was reading the newspaper and would have missed my stop but for a stranger, a young man who tapped me dash the shoulder and அப்போ இதை முதலாக வாசிக்க நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த பிளாங்குக்கு முன்னால் இருக்கிற பின்னால் இருக்கிற அந்த விஷயங்களை அண்டர்லைன் பண்ணி கொண்டே போகிறோம் இந்த ஈஸியாக இருக்கும் இல்லை செய்கிறதுக்கு இங்கே வேங்க இந்த ஷோல்டர் இருக்கு இங்கே நீயோட முடியுது ஓகே கனெக்டிவ் வந்து வரப்போகுது இங்கே என்ன கனெக்டிவ்னு வா அண்ட் டோல்ட் டேஸ் ஐ இங்கே ஐ என்று தொடங்குது ஹேட் பெட்டர் கெட் இங்கால ஓ ஓ பிஃபோர் இருக்குது இங்கே கெட் இருக்கு இதுகளெல்லாம் அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும் ஸ்டார்டட் மூவ்ன்றது என்ன வேர்ட் கிளாஸஸ்ன்னு பார்க்கணும் அண்டர்லைன் பண்ணுற விஷயங்களே என்ன வேர்ட் கிளாஸ்ன்றதை அடையாளம் காண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு ரைட் இப்போ கமா இருக்கு இங்கே இந்த கமா கூட நாங்கள் அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா கமா வந்தால் ஒரு விஷயம் பெரும்ன்றது எங்களுக்கு தெரிய வேணும் சரிதானே கமா இன்வெர்டட் கமா அதெல்லாம் நாங்கள் அண்டர்லைன் பண்ணி வாசிக்கலாம் பென்சிலால் வடிவாக அண்டர்லைன் பண்ணலாம் பிரச்சனை இல்லை பேச மாட்டாங்க ரைட் வடிவாக அண்டர்லைன் பண்ணி யோசிக்க வேண்டியதான் யோசிச்சா பெரிய கஷ்டமான கேள்விகள் ஒன்றும் இங்கே வேற இல்லை வேற இந்த கேள்வியை விட ஈஸியான கேள்வின்னு செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் சரியா இங்கே வேணும் மையன்ற ஒரு விஷயம் இருக்கு ரைட் இதுகளை முதல்ல அண்டர்லைன் பண்ணுங்க இதெல்லாம் ஐடியாஸா இல்லை இப்படி ஐடியா அண்டர்லைன் வாசிக்க நீங்கள் என்ன செய்யலாம் 2 இயர்ஸ் ரைட் இந்த இன்வெர்டர் கமா எல்லாம் இருக்குது இதில் சரி அதுகளை யோசிக்கணும் இன்வெர்டட் கமாவை யோசிக்கணும் அதுக்குள்ள இன்வெர்டட் கமாவில் வர விஷயம் எப்போவுமே ப்ரெசென்ட்டாக இருக்கிறது ஆனால் இங்கே பாஸ்ட் டென்ஸில் வாஸ் ட்ராவலிங்னு ஸ்டார்ட் பண்ணுது பாஸ்ட் டென்ஸில் திரும்ப ஐ வாஸ் ரீடிங் என்ற பாஸ்ட் கன்னியஸ் இருக்குது என்னென்ன வுட் ஹேவ் மிஸ்ட் என்ற ஒரு சென்டென்ஸ் இருக்குது வுட் ஹேவ் மிஸ்ட் ஸோ இதுகளை எல்லாத்தையும் நாங்கள் நோட் பண்ணிக்கொண்டே போவோம் பிறகு ஐ திரும்ப இன்வெர்டட் கமா ஸ்டார்ட் பண்ணுது இங்கே இதில் இன்வெர்டட் கமா ஸ்டார்ட் பண்ணுது
டேஷ் வந்துட்டு எவ்ரிடேன்ற ஒரு விஷயம் கீவேர்டாக இருக்கு. ஆ அதுகளை எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கொண்டு போகிறோம். ரைட், இது ஃபர்ஸ்ட் ரீடிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நாங்கள் ரீட் பண்ணிட்டு அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்கிறேன், வேர்ட் கிளாஸஸை ஃபைன் பண்ணுறோம். அப்போ இதில் சில பேருக்கு ஒரு கொஷின் இருக்கும், சார் என்னால் எல்லா வேர்ட் கிளாஸையும் ஃபைன் பண்ண எல்லாம் இருக்குன்னு. டோன்ட் வரி, உனக்கு தெரிஞ்ச இதுகளை மட்டும் இது செய். சரியா? இது ப்ரப்போசிஷன், இன்னும் ப்ரப்போசிஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்கெட்டில் போடுவோம். சரி, எழுதி செய்தீங்கன்னா இல்லை, என்ன ஃபோனில் வச்சு பார்த்துட்டு இருந்தால் ஒரு பிரியோசனம் இல்லை பிள்ளைல. அவருக்கு எழுதி செய்யுங்க, அல்லது ஏதாவது செய்யுங்க, செய்யணும். இதை அட்டென்ட் பண்ணாண்டி பிரச்சனை. ரைட், பாருங்க இங்கே ப்ரப்போசிஷன் தான் நிறைய இருக்கு. ப்ரப்போசிஷன் இதில் ஒரு ப்ரப்போசிஷன் ஃபோர்ன்ற ப்ரப்போசிஷன் மார்க் பண்ணீங்கண்டா வேற எந்த கேள்வி வந்தாலும் ஃபோர்ன்ற ப்ரப்போசிஷன் தானே பிள்ளைகள், அதில் மாற்றம் இல்லை. ரைட், கேடுறாங்க. ஓகே, அப்போ அடுத்த விஷயம் சீட்டட் அதெல்லாம் விடுவோம். ப்ரப்போசிஷன்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணுறேன். இவங்க இது ப்ரப்போசிஷன். ஸோ இந்த ஈடி சேர்ந்துருக்கிற அவதானிக்கக்கூடியமா இருக்குல்ல உங்களால். இங்கே வேறு எல்லாரும் ஈடி சேர்ந்து, சீட்டோட சீட்டட், தேங்கோட தேங்க்ட், லுக்கோட லுக்ட், ஆஸ்கோட ஆஸ்ட், ஈடி சேர்ந்துருக்கு. அப்போ ஈடி சேர்ந்த வேர்ப் எல்லாத்தையும் நாங்கள் என்னன்னு சொல்லலாம், பாஸ்ட் டென்ஸுக்குரிய வேர்ப் தானே. வி டூ பாஸ்ட் ஃபார்ம், அதை வி டூ வந்து போட்டு வரலாம். எவ்வளோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடியமா இருக்கு. அப்போ இந்த வேர்ட் கிளாஸஸை 100% நாங்கள் இது செய்ய வேணுமெண்டா, ஃபைன் பண்ண வேணுமெண்டா, எங்களுக்கு தேவை ரெகுலர் ப்ராக்டிஸ். ரெகுலராக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, அதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. ஆனால் நாங்கள் கூட மார்க்ஸ் எடுக்கணும். ஏண்டா, ஹவு இஸ் இட் பாசிபிள்? நடக்கவே நடக்காது. சரி, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாலே ஒரு யோசனை இல்லை. இது ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்லுவோம், ப்ரொனவுன் ஒன்று வருது. சரி, அடுத்த வேர்ப் பண்ணலாம். அப்போ இதுக்குள்ள வேர்ப் பண்ண வருது இன்றைக்குள்ள ஏதோ ஒரு டூக்கு பக்கத்துலேயோ இதையும் நாங்கள் வேர்ப் பண்ணணும் எடுக்கலாம். அல்லது பஸ் ஸ்டாப் அதுகள் என்று பார்க்கல, அது நவுனாகவும் பெறக்கூடிய மாதிரி இருக்கு. பொசிபிளி என்றது எல்வாயில் முடிஞ்ச அட்வர்ப் தான் நம்ம அது. சரியா? அட்வர்ப். சரியா? அப்போ உங்களுக்கு தெரியணும், ஒரு ப்ராக்டிஸ் செய்ய எல்வாயில் முடிஞ்ச அட்வர்ப் இடி சேர்த்தா வேர்ப் டூ அல்லது வேர்ப் த்ரீ. வேர்ப் த்ரீயாகவும் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு சில நேரங்கள்ல. சரியா? ரைட், ஏன்டா எல்லாமே இடி சேர்க்கிற எல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ் என்று சொல்லுவோமே. ரெகுலர் வேர்ப்ஸ் தான் இடி சேர்ப்பா. இர்ரெகுலர் வேர்ப்ஸ் என்ன செய்யும், மாறும் இல்லை ஃபுல்லா. பிரிங், ப்ரவுட், அது மாதிரி கிவ், கேவ், கிவன் அண்ட் அப்படி மாறுறது தான் இர்ரெகுலர். மாறாது வந்து ஈடி சேர்க்கிறது. இப்போ சீட், சீட்டட் என்று வாரது, தேங்க்ட் வரும், ஈடி சேர்த்து வார். சரிதானே? அப்போ ஈடி சேர்த்து வாரது எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் என்னவா பிள்ளைகள் இருக்க போகுது, ஈடி தான் சேர்த்து வர. ஓகே, ரைட். இப்போ பார்ப்போம் கேள்வி. இப்போ கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரிஞ்சிட்டு இந்த கேள்வியில். இதை வச்சுக்கொண்டு இருக்கா, கேன் யூ ட்ரை த கொஸ்டின்? இப்போ ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஒருக்கா நீங்கள் இப்போ இது செய்யல எந்த வேர்ட் கிளாஸஸ் இதுக்குள்ள வரும் என்றதை அடையாளம் கண்ணோன்னு வாசிங்க. உங்களை யோசிக்கிறதுக்கு தான் இந்த டைம் தரேன். நீங்கள் யோசிச்சு வடிவா ஆன்சரை போடுங்க. உண்டை தான் நான் செய்யல உங்களுக்கும் ஒரு ஐடியா ஒன்று வந்த மாதிரி இருக்குமே. இல்லாட்டி நான் விடையை சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்கு.
ஆல்ரைட். இப்போ ஓரளவு ஆன்சர்ஸ் உங்களால் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. நீங்கள் ஃபைன் பண்ண ஆன்சர் நான் சொல்கிறதும் ஒரே மாதிரியே இருக்குன்னு பாரு. One morning while I was traveling to office by train, something interesting happened. I was reading the newspaper and would have missed my stop. இந்த would haveன்றது வந்து என்னமா என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம் தானே, அதான் would have missed. ஐயோ மிஸ் பண்ணியிருப்பேன் நல்ல ஆழம். அப்போ ஐ would have missed my 9 இந்த 9 மிஸ் பண்ணியிருப்பேன் நான் நல்ல ஆழத்துக்கு ஏதோ எடுத்தாச்சு. இப்போ 9 எடுத்த பிறகு மிஸ் பண்ணியிருப்பேன் என்று சொல்றது. ஐ வுட் ஹாவ் மிஸ்ட் மை ஃப்ரெண்ட். அப்போ இந்த ஃப்ரெண்டை மிஸ் பண்ணியிருப்பேன் நல்ல ஆழம் கண்டுட்டேன் நான் டக்காண்டு. அதே மாதிரியான விஷயம் நல்ல ஆழம் வந்தது, நல்ல சூப்பர் சாப்பாடை மிஸ் பண்ணியிருப்பேன். ஐ வுட் ஹாவ் மிஸ்ட் திஸ் டெலிசியஸ் லஞ்ச். அண்டா என்ன நான் மிஸ் பண்ணியிருப்பேன் இந்த சாப்பாடை வேற விட்டுருந்தேன்டா. அதுக்குத்தான் இந்த வுட் ஹேவ் என்றதை பாவிக்கிறாங்க பிள்ளைல. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லையும் மாடல்ஸ் வந்து இதாக இருக்கும், பாஸ்ட் மாடல்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த வுட் ஹேவ் மிஸ்ட் பார்க்குறது. இது வந்து தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹிண்ட் ஒன்று தருவாங்கன்னு சொன்ன ஒரு சென்டென்ஸ் ஹிண்ட், அதுதான் இது. பாருங்க தொடர்ந்து ஹூ இஸ் யங் மேன் ஹூ டெப்ட் மீ. அப்போ சப்ஜெக்ட் யங் மேன் இருக்குது, கனெக்டிவ் ஹூ இருக்குது, டெப்ட்ன்றது வேர்ப் இருக்குது, மீ என்ற ஒப்ஜெக்டும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதோட த ஷோல்டர் என்ற ஒரு விஷயம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸாக வரப்போகுது. உங்களுக்கு வடிவாக தெரிய வேணும். சப்ஜெக்ட் வந்து யங் மேன், அங்கால வேர்ப் வந்து டெப்ட், மீ என்றது ஒப்ஜெக்ட். அங்கால ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து த ஷோல்டர் இருக்குண்டா, அங்கே நாங்கள் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸை நார்மலி வி ஆர் கனெக்டிங் த்ரூ ப்ரப்போசிஷன்ஸ். ப்ரப்போசிஷன்ஸ் கூடாக கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே உங்களுக்கு ப்ரப்போசிஷன் ஒன்று வரணுமென்ற ஐடியா உங்களுக்கு வரும். சரிதாங்க, அது இம்மீடியட்டாக வராது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பேர். அப்போ ப்ரப்போசிஷன் வரப்போகுதுண்டா அடுத்த தலையீடு என்னென்னா நிறைய ப்ரப்போசிஷன் கிடக்குங்க. அப்போ டு த ஷோல்டர் ரெண்டு வருமா, அல்லது ஃபோர் த ஷோல்டர் ரெண்டு வருமா, ஆன் த ஷோல்டர் ரெண்டு வருமா, ஆஃப் த ஷோல்டர் ரெண்டு வருமா, இந்த ஷோல்டர் ரெண்டு வருமான்ற ஒரு பிரச்சனை இருக்கு. உண்மையில இந்த ஷோல்டர்னு வராது, ஏன்னா அது அங்கே தேர் ஆர் நோ பவுண்ட்ரிஸ். ஷோல்டருக்கு பவுண்ட்ரி இருக்கா? இல்லை. ஷோல்டர்ன்றது உங்களுக்கு தெரியும், தோல் தோள்பட்டை அல்லது தோல். ஷோல்டரில் எங்களுக்கு இது இல்லை, இன் வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. டூ ஷோல்டருக்குள்ள ஷோல்டருக்கு இந்த மாதிரி வராது. அப்போ இன்னும் டூவையும் நாங்கள் ஸ்கிப் பண்ணலாம். எங்களுக்கு ஒன்று ஃபோ அல்லது ஒன்றை போடக்கூடிய சந்தர்ப்பம் இதில் இருக்குது, அல்லது ஓஃபோ போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே முக்கியமானது ஷோல்டர்ன்றது ஒரு பிளேஸ், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் எழுதியே வைக்கலாம், ஷோல்டர்ன்றது ஒரு பிளேஸ். அப்போ பிளேஸுக்கு நாங்கள் பாவிக்கிறது இன்தான். இருந்தாலும் பிளேஸ் வந்து ஒரு மேற்பரப்பாக இருந்தால், ஒரு மேற்பரப்பாக இருந்தால் நாங்கள், அதாவது சர்ஃபேஸாக இருந்தால் என்ன செய்வோம்னா ஒன்றை பாவிப்போம். இன்னொன்று பொடி பார்ட்ஸ். பொடி பார்ட்ஸ் இருக்குதானே பிள்ளைகள், பொடி பார்ட்ஸ். ஷோல்டர்ன்றது ஒரு பொடி பார்ட். பொடி பார்ட்டுக்கு நாங்கள் பாவிக்கிற ப்ரப்போசிஷன் வந்து ஒன் எழுதி வைக்கலாம் அங்கே. அப்போ ஐ ஹாவ் அ ரிங் ஆன் மை ஃபிங்கர்ஸ், ஆன் மை ஃபிங்கர். ஓகே, அப்போ ஒன்னுன்றது பொடியில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை சொன்னார், ஒன் லெக், ஒன் ஹேண்ட், ஒன் ஃபிங்கர், ஒன் ஹெட், ஒன் ஷோல்டர், எல்லாமே ஒன் தான். மறந்துடாது, பாடி பார்ட்ஸ் எங்கே வந்தால் அங்கே நீ கண்ணை முடிக்கணும் ஒன்றை போடலாம். சரியா? அப்போ இப்போ நான் கையில் ஃபோனை வச்சுக்கொண்டு வேர் இஸ் மை ஃபோன், வேர் இஸ் மை ஃபோன், ஃபோனை காணலேன்னு தேட, யா லுக் அட் தட் ஒன் யுவர் ஹேண்ட் ரெண்டான்னு சொல்லணுமே, ஏதாவது இன் யுவர் ஹேண்ட்னு சொல்கிறேன். சரியா? உங்களோட ஹேண்டில் கையில் இருக்குது ரெண்டான்னு சொல்கிறேன், ஒன் யுவர் ஹேண்ட். விளங்குதா?
நாங்கள் சில நேரம் ஸ்போக்கன்ல இன் யுவர் ஹேண்ட் சொல்லிடுவோம். சரி, ஆன் தான் நாங்கள் இப்போ பாடி பார்ட்ஸுக்கு ஆன் வேறுமென்ற ஒரு ஐடியாவை முதலாவது இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சில பேருக்கு தெரியும். ஓகே, அது பாடி பார்ட்டுண்டா ஒன் தான் சார் போடுறதுன்றது நிறைய பேருக்கு தெரியும். அப்போ on the shoulder and told யாருக்கு சொல்றார்? அந்த ஐ என்று ஸ்டார்ட் பண்றவனே நாங்க மீயே போடலாம். இங்க told me இதான் இந்த கனெக்ட் பண்ற விஷயம். and told me I had better கெட்டுக்கு பக்கத்துல நாங்க ப்ரப்போசிஷனை போடுறது வளமை. கெட்டுன்ற விஷயத்துக்கு பக்கத்துல ப்ரப்போசிஷனை போடுவோம். கெட் அப் போடுறாங்க. கெட் டவுன், கெட் டவுன், கெட் டவுன் போடுவோம். சரியா? கெட் ஆஃப், சரியா? கெட் ஆஃப் போடுவோம். சரியா? கெட் இன் போடுறாங்க. கெட் இன். அப்ப எக்ஸ்கியூஸ் மீ என்னொரு ஆள் வாசல்ல என்ன சொன்னா, ப்ளீஸ் கெட் இன் என்ன உள்ளுக்கு வா. கம் இன் என்றது பதிலாக கெட் இன் என்று சொல்றது. சரியா? அது ஒரு விதமான ஐடியா. ஸோ கெட் என்ற வேர்புக்கு பக்கத்தில் ப்ரப்போசிஷனை பாவிச்சு நாங்கள் எழுதுறது வழக்கம். அப்போ இங்கே பஸ் போய் கொண்டு இருக்குது, வாசிச்சு கொண்டு வந்தார், வேறு பேப்பரை வாசிச்சு கொண்டு வந்தார். அப்போ ஷோல்டரில் தட்டி சொல்கிறேன், தம்பி இறங்கடாப்பா, இங்கே இவ்வளத்துல தான் இறங்க போகிறேன். அப்போ ஐ ஹேட் பெட்டர் கெட் ஓஃப். டவுன்ன்ற விஷயம் இல்லாதபடியே வழியில் இந்த கெட் ஆஃப் என்ற விஷயத்துக்கு போகிறோம். கெட் ஆஃப் பிஃபோர் த ட்ரெயின், என்ன பஸ் என்று சொல்லிட்டு ட்ரெயின் ஸ்டார்டட். இங்கே மூவ்ன்றது வேர்ப் பண்ணப்பன். சரியா? வேர்ப் பண்ணண்டா நாங்கள் கட்டாயம் அங்கே ப்ரப்போசிஷன் வேர்ப் பண்ணுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரப்போசிஷன் போடுறோம். நாங்கள் வளமையா 2 + வேர்ப் பண்ண. சரியா? 2 + வேர்ப் பண்ண. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா இங்கே 2 ஒரு விஷயம் இருக்குதான்னு பார்க்கணும். இருக்குது. அப்போ 2 மூவ் போடுறோம். அப்போ நாங்கள் இதுகள் எல்லாத்தையுமே என்ன செய்யறோம்னா கட் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா அது திரும்பவும் இருந்து கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ 2 கட் பண்ணாலும் வேற என்ன இன் போடையில் ஒன் போட்டுட்டோமே, ஒன் ஆஃப் மீ எல்லாம் கட் பண்ணணும். சரியா? இது எல்லாத்தையும் நாங்கள் செய்துட்டோம். கிட்டத்தட்ட 4 பிளாங்க்ஸை ஃபில் பண்ணிட்டோம். சரிதானே? எங்களுக்கு கிளியராக இருக்குது. எதுவுமே நாங்கள் பெண்டிங் வைக்கல. அடுத்த பேராகிராஃபுக்கு வரேன். த ஃபாலோவிங் மார்னிங் ஐ ஐன்றது ஒரு சப்ஜெக்ட்னு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியமா இருக்க வேணும். அப்போ கட்டாயம் இங்கே ஒரு வேர்ப் தான் போட போகிறோம். இங்கே பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு பேராகிராஃப்ன்றபடியாக வேர்ப் 2 தான் போட போகிறோம். அப்போ ஐ டேஷ் அரவுண்ட் ஃபார் த மேன். சரி, அடுத்த நாள் காலமே பார்க்குறாரு அந்த மனுஷனை. அந்த என்ன அவசரமாக இறங்கி போயிட்டார், ரெயின் நிற்க போதுன்னு வெளியே போயிட்டார். அடுத்த நாள் காலமே பார்க்குறாருண்டா இங்கே லுக்டுன்றது வடிவா தெளிவாக இருக்குது. நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை. கண்ணை மணி கொண்டு லுக்ட் அரவுண்ட் போடலாம். ஏன்னா மற்றதுகளை போட்டு பாருங்க, சூட்டபிளே இருக்காது. தேங்க் அரவுண்ட் சொல்லலாமா? நன்றியை சுற்றி சுற்றி நன்றி சொன்னது அப்படி வராது. பார்த்தா தானே நன்றி சொல்கிறேன். ஆஸ்ட் அரவுண்ட் பக்கத்தில் கேட்டு பார்க்குறேன்னு வரும். ஆனால் மோஸ்ட் சூட்டபிள் இல்லை. ஏன்னா சீட்டட் அரவுண்ட் வருமா? இல்லை, வரவே வரா. ஸோ அப்போ லுக்ட் அரவுண்ட்ன்றது சூட்டபிளாக இருக்குன்றது உங்களுக்கு வடிவாக தெரியுது. எல்லாத்தையும் எல்லா வேர்ப் டூவையும் அதில் போட்டு பார்க்குறது. வருமா வருமா வருமானு உனக்கே உண்ட மைண்டே சொல்லும், இல்லை வராது வராது, இதுதான் வரும். Alright, so the following morning I looked around for the man. கமா வந்திருக்கு. அப்ப இங்க ஒரு கனெக்டிவை நாங்க போடணும்ன்றது எங்களுக்கு தெரியும். and போடுவோம். and ஒரு கனெக்டிவ் தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ and போடுவோம். and there he was right. ஃப்ரண்ட்னா தெரியும் உங்களுக்கு, இன்தான் வரப்போகுதுன்னு. அது இதில் நாங்கள் ஒரு டெக்னிக்கும் பார்க்க தேவையில்லை. இன் ஃப்ரண்ட் ஆஃப்ன்றது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ட். அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஞாபகம் வச்சுருந்தீங்களா? இன்னும் போட போகிறோம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் ஐ டேஷ் ஹிம். சரியா? அப்போ இப்போ தான் என்ன செய்ய போகிறேன்னா தேங்க் பண்ண போகிறேன். தேங்க் ஹிம். பாருங்க, ஐ வரைகளை என்ன செய்யணும்? அது சப்ஜெக்ட் தானே. அப்போ வேர்பை ஃபைன் பண்ணணும். அப்போ ஐ தேங்க் ஹிம், ஐ சீட்டட் ஹிம்னு வருமா? வேற. அதே மாதிரி லுக்டை போட்டு பார்ப்போம். சில வேலை மாறி
ஐ லுக்ட் ஹிம்னு வராது. ஐ ஆஸ்ட் ஹிம்னு வராது. அப்போ ஆஸ்ட் ஹிம் ஃபார் தாட்ஃபுல்னஸ்ன்னு வராது. தேங்க் ஹிம் ஃபார் ஹிஸ் தாட்ஃபுல்னஸ்ன்னு வரப்போது. அவர் சிந்தனைக்கு நன்றி. அண்ட் டேஸ்க் ஹிம். ஏன் இங்கே ஆஸ்ட்ன்றதை போட போகிறேன்டா, அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அண்டுக்கு முன்னால் ஒரு வேர்ப் டூ இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த டிப்ஸில் சொன்னேன். அண்டுக்கு முன்னால் ஒரு ஹிண்ட்ன்றது இதுதான். அண்டுக்கு முன்னால் ஒரு வேர்ப் டூ இருக்குது, தேங்க்டு. அதால் அண்டுக்கு பிறகு வர்றதுக்குள்ளேயும் ஆஸ்ட்ன்ற ஒரு வேர்ப் டூவை நான் இங்கே சூஸ் பண்ணுறேன். அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், ஹவு ஹீ குட் என்று ஸ்டார்ட் பண்ணுறபடியா, ஹவு ஹீ குட் என்றது வந்து ஒரு கொஷன். கொஷனை நாங்கள் சொல்ல இயலாது, அதால் கேட்குறோம், ஆஸ்ட்ன்னு கேட்குறோம். அப்போ ஆஸ்க் ஹிம் ஹவு ஹீ குட். உங்களுக்கு தெரிய வேணும் மாடல்ஸ். அது குட்டாக இருந்தாலும் வுட்டாக இருந்தாலும், குட்டாக இருந்தாலும் வுட்டாக இருந்தாலும், அதே நேரத்தில் எனிதிங் ஒரு மைட்டோ அல்லது எது இருந்தாலும் சரிதானே, நாங்கள் என்ன செய்வோம்டா அங்கால வேர்ப் பண்ண தான் போடுவோம். சரியா, அதுக்காக தான் மேலே ஒரு வேர்ப் பண்ண தந்துருக்கிறான் எங்களுக்கு, அழகாக கொண்டு வந்து போடுறது. என்ன தந்துருக்கிறான், ஹீ குட் சி என்ற விஷயத்தை நான் இங்கே போடலாம். ஒரே ஒரு வேர்ப் பண்ண நம்ம வந்திருக்கு, வேற ஒன்றும் பெறையில. அப்போ ஹீ குட் சி என்று அமளிப்பட்டு போடாம, சரியா, ஏனெண்டா இங்கே நோன்ற ஒரு வேர்ப் பண்ண ஒன்று இருக்குது. சரியா, ஏன் இது நான் பிள்ளையா செய்து உங்களுக்கு காட்டுறேன்டா இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும். சரி, அப்போ இங்கே ஒரு வேர்ப் பண்ண இருக்குது. அப்போ பக்கத்தில் அதில் வேர்ப் பண்ண வராது. குட்சி, ஹீ குட் சி நோன்னு வராது. அப்போ என்ன வேற என்ன இதில் நாங்கள் பார்க்கலாம். சரியா, வேற என்ன இதை வந்து இதில் கொண்டுடலாம் என்ற விஷயத்தை பார்க்கும். அப்போ குட்டை போட்டுட்டான். அப்போ ஏதோ இதுகளை வந்து நாங்கள் ஆட் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஏனெண்டா வேர்ப் பண்ண ஆல்ரெடி இருக்குது, பக்கத்தில் பதில் வேர்ப் பண்ண போடலாம். அதுதான் நான் சொல்கிறேன், நான் பிள்ளைகள் முன்னுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, பின்னுக்கும் பார்க்கணும். சரியா, இங்கே முன்னுக்கு மட்டும் இதை குட்டை மட்டும் பார்த்துருந்தோம்டா என்ன செய்திருப்போம்டா, கண்ண மொழி இதில் சீயை போட்டுட்டு இதுதான் கன்ஃபார்மான ஆன்சர்னு யோசிச்சு கொண்டு இருந்திருப்பான். ஓ சார் சொன்ன வேறு இந்த குட்டு பதில் வேர்ப்பன் தான் வருமெண்டு ஒரு பக்கம் மட்டும் பார்க்கணும். வேர்ப்பன் ஆல்ரெடி இங்கே இருக்கிறது யாருமே கவனிக்கலையே. இங்கே வேர்ப்பன் ஆல்ரெடி இருக்கு. அப்போ பிள்ளை வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இங்கே வேர்ப் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, ஒப்ஜெக்டிவ் இருக்குது, எல்லாம் இருக்குதுண்டா நாங்கள் போட வேண்டியது அட்வர்ப் தான். அப்போ இங்கே டெஃபினட்டாக இந்த சி என்ற விஷயம் வராது. அப்போ என்ன செய்ய போகிறோம், பாசிபிளி என்ற ஒரு அட்வர்ப் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து போடும். இதுதான் பிள்ளைய சிஸ்டம். கேள்வியை செய்கிறதுக்குரிய ஐடியா இதுதான். இதே ஐடியாவில் ஒரு 10 கேள்வி செய்வியா இருந்தால் இந்த கேள்வியில் நீ ஒரு காலம் 0 எடுக்கிறது வாய்ப்பே இல்லை. சரிதானே, அப்போ இம்பார்ட்டன்ட். அப்போ ஹீ குட் பாசிபிளி நோ விச் வாஸ் மை என்றது அட்ஜெக்டிவ். அப்போ நவுன்ற விஷயம் என்ன, ஒரே ஒரு நவுன் தான், ஸ்டாப் பண்ணுற ஒரு நவுன் தான் இருக்குது. ஒன்று வந்து கண்ணை மூடி கொண்டு போட வேண்டிய. ரைட், ஓகே. இப்போ கடைசி கேள்விக்கு வாரம். சரியா, கடைசி கேள்வி, ஆஸ் அ டெய்லி ட்ராவலர் டேஷ் 2 இயர்ஸ். எப்பவுமே டியூரேஷன்ஸ் காலப்பகுதிகளுக்கு நாங்கள் போடுறது வந்து 4 இருக்கும். 4 2 இயர்ஸ். டியூரிங் என்ற விஷயம் வந்திருந்தா அதையும் போட்டிருக்கலாம். அப்போ காலப்பகுதிகள் டியூரேஷன்ஸ் அல்லது இப்படியான 2 இயர்ஸ் அப்படியான இதுகள் காலப்பகுதிகள் டியூரேஷன்ஸ் பீரியட் ஆஃப் டைம் வந்து நாங்கள் இப்படியான என்ன சொல்கிறது ப்ரப்போசிஷன்ஸ் ஊடாக கனெக்ட் பண்ணுவோம். சரிதானே, ரைட். அப்போ இம்பார்ட்டன்ட், மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ரைட், ஓகே. தென் அடுத்த விஷயம், he said seriously, I dashed you on this train. திரும்ப எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வேர்ப் பண்ணொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ ஏனெண்டா ஒரு பேராகிராஃபில் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டோரியோ ஏதோ ஒரு பேராகிராஃபில் இன்வெர்டட் கமாவுக்குள்ள ஒரு விஷயம் வருமா இருந்தா அந்த விஷயம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாகவே இருக்கும். நீங்கள் இன்வெர்டட் கமாவை போட்டுட்டு ஒரு இன்வெர்டட் கமாவை இதில் போட்டுட்டு என்ன செய்யலாம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் அல்லது ப்ரெசன்ட் எழுதி வைங்க.
இது உங்களுக்கு தெரியும், இது ஒரு டெக்னிக் பிளேன். இன்வெர்டட் கமாவுக்குள்ள ப்ரெசன்ட் தான் வரப்போகுது. ரைட், ப்ரெசன்ட் ரிலேட்டட் தான் வரப்போகுது இன்வெர்டட் கமாவுக்குள்ள. அப்ப he said I see you, I see you. அப்ப நாங்க மேல சி ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, இங்க வருது பாருங்க சிஸ்டம். அப்ப I possibly you ன்னு வராது. இங்க சப்ஜெக்ட போடுவோம் see and I see you on this train. Dash at the same place every day. அப்ப to போட்டாச்சு, இன்ன போட்டாச்சு, வட்டி கொண்டு வரோம். எது எங்களுக்கு பேலன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இன்ன போட்டாச்சு, n போட்டாச்சு, ஆஸ்ட் போட்டாச்சு, போ போட்டாச்சு, மீ போட்டாச்சு, ஒன் போட்டாச்சு, ஆஃப் போட்டாச்சு, சீட்டட் என்ற விஷயம் போடையில். ஸோ இங்கே I see you on this train seated at the same time. அப்போ seated இங்கே verb 3 தான் பிள்ளைகள் வருது. இப்போ seated நாங்கள் போடையில். ஸோ இங்கே வந்து seated போட்டு விட்டுவோம். Seated at the same place every day. I catch the train at 7:44. You get off at 8 and sit down. Sir, you are my reserved seat on the train. என்று சொல்லி கேட்குற நீங்கள் வளமையாக நான் வந்து பார்க்கல. இந்த மாதிரியான ஒரு கன்வர்சேஷன், ஒரு ட்ரெயினில் நடக்கிற கன்வர்சேஷன். இப்படி நாங்கள் ஒரு கேள்வியை பர்ஃபெக்டாக செய்ய முடியும். லாஸ்ட்டாக ஃபைனலி we have to read the paragraph again. திரும்ப எல்லாம் இப்போ நான் விளங்கப்படுத்தி செய்கிறபடியே அவளை டைமிங் எடுக்குது. இதே நீங்களே ஒரு மூளைக்கு யூஸ் பண்ணி ஒரு மூளையை யூஸ் பண்ணி வடிவாக செய்வீங்களா இருந்தால் 10 to 15 minutes is enough, totally enough. வடிவா காணும். சரியா, வடிவா 10 to 15 minutes. சரி, நீ 20 நிமிஷமாவது எடு, ஆனா 7 மார்க்ஸ் எடு. அதான் இம்பார்ட்டன்ட் இங்கே. ஓகே, தொடர்ந்து நாங்கள் எல்லா கேள்வியையும் இந்த கேள்வியை இதுக்கு பிறகு விளங்கப்படுத்த இயலாவில்லை. இதுதான் மேக்சிமம் எக்ஸ்பிளனேஷன் இந்த கேள்விக்கு. இதுக்கு பிறகு இந்த கேள்வியை நான் விளங்கப்படுத்த இயலாம். இதை நான் மீனிங்கை பெருமளவு நான் சொல்லவும் இல்லை, மீனிங் தெரிஞ்சு நாங்கள் இதை செய்யவும் இல்லை. எல்லாமே டெக்னிக் கூட தான் செய்தோம். இப்படி இப்படி டெக்னிக் இருக்கு, இதில் வச்சுக்கோனா செய்தோம். இதுதான் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வேஸ் டு சால்வ் க்ளோஸ் பேசேஜ். சரியா, இதுதான் ஈஸியாக க்ளோஸ் பேசேஜை சால்வ் பண்ணுறதுக்குரிய ஒரே ஒரு வழியாக இருக்கும். சரியா, தொடர்ந்து அடுத்த கேள்விகளை நாங்கள் தொடர்ந்து வார வகுப்புகளில் பார்ப்போம். See you tomorrow. Bye. Take care. Have a nice day. இன்றைக்கு கடைசி நாள் வருஷத்தில். நாளைக்கு புது நாள் தொடங்குது. எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். நாளைக்கு கிளாஸ் இருக்குதா இல்லையான்னு நான் குரூப்பில் போடுறேன். பை. டேக் கேர்.